ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். இன்றைக்கி உங்களோட சின்ன ஒரு தகவலை உங்களுடைய பகிர்ந்துக்கலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம கல்யாண வாழ்க்கையில் நிறைய ஒரு நிம்மதியாகவும் போயிருப்போம், நல்லது நடந்திருக்கும், கஷ்டமாகவும் நடந்திருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்ட் காலத்தில் பார்த்தீங்கன்னா, கஷாயத்தில் மருந்து வச்சு கொடுக்காங்க, குக்கரில் மனைவியை வேக வச்சு கொள்கிறாங்க. அப்புறம் இன்றைக்கி ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு கடையில் பார்பர் ஷாப்பு கூட ஓனர் கூட பழக்கமாகி கணவருக்கே விஷம் வச்சு கொன்று அவர் இறக்குற தருவாயில் லெட்ரு எழுதி வச்சுட்டு மனைவி இப்போ ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டாங்க. அவர் இறந்து போயிட்டார். அந்த குழந்தைகளை யோசித்து பாருங்கள். நமக்கு 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இடையில ஒருத்தர் உள்ளே நுழையிறப்ப தான் அந்த வாழ்க்கை நாசமாக போகுது. உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய குழந்தைகளோட எதிர்காலத்தை யோசித்து பாருங்கள். நீங்களும் இல்லை, தகப்பனும் இல்லை, தாய் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகளோட எதிர்காலம் எப்படி அமையுன்னு பாருங்கள். ஆசைப்பட்டு நான் கண்ணே மணிங்கன்னு சொல்லி நல்லபடியாக நம்ம குழந்தைய பெற்று வளர்த்து விட்டுட்டு யாருமே இல்லாமல் ஒரு அனாதையாக போட்டு போய் அந்த பிள்ளைகளை ஒரு சூழ்நிலை நாளைக்கு என்ன பேசும் அந்த பிள்ளைகளை. அதனால் ஒரு வாழ்க்கையிலேருந்து இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போகையில் 100க்கு 100% யோசித்து செய்யுங்க. பிள்ளைகளை நம்ம வாழ்க்கை ஏதோ போயிடுச்சு, நம்ம வாழ்ந்துட்டோம். அதே கொடுமைப்பட்டுக்கிட்டு தான் இருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. எத்தனையோ பேர் கொடுமைப்பட்டுட்டுலாம் இருக்காங்க. ஆனாலும் அவங்க குழந்தைகளுக்காக வாழ்கிறாங்க. நம்ம நமக்கு திறமை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே பொம்பளைக்கும் சரி ஆம்பளைகளுக்கும் சரி திறமைகள் இருக்குது. நீங்கள் திறமையாக சுய காலில் நின்று பழகுங்க. அதே மாதிரி ஒருத்த வாழ்க்கைக்குள்ளே போகாதீங்க. அது இந்த வாழ்க்கையிலேருந்து அடுத்த வாழ்க்கை பெட்டராகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு காலத்துலேயும் பெட்டராகாது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுக்கு கணவரோட அவர் பெட்டராக தெரிஞ்சாருன்னா அவருக்கு இந்த கால் இன்னொருத்தவங்க பெட்டராக தெரிவாங்க. சுயநலம் இல்லாத உறவு தாய் தகப்பன் உறவு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம குழந்தைகளுக்காக நீங்கள் பாருங்கள். ஒரு வாழ்க்கைக்குள்ளேருந்து இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போகையில் யோசித்து முடிவெடுங்க. ஓகேவா? விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.